மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணமடைய சந்திர பகவான் பல்வேறு அலைச்சல்களை தந்தாலும் தொழில் ரீதியான வருமானத்தை தரும் ஒரு அற்புதமான நாள். தொழிலில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மேஷராசி அன்பர்கள் சென்னை கோயம்பேட்டில் அருள்பாலிக்கூடிய குறுங்காலீஸ்வரரை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகள் ரிஷபராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணமடைய சந்திர பகவான் தாய் மாமன் வழி உறவு, மாமன் வழி உறவு, அதன் மூலியமாக பல்வேறு தொடர்புகள் ஏற்பட்டு குடும்பத்தில் உறவுகளால் சந்தோஷம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் பிள்ளையார் பட்டியல் அருள்பாலிக்கூடிய கற்பக விநாயகரை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணமடைய சந்திர பகவான் பல்வேறு முயற்சிகளின் வாயிலாக தொழிலில் முன்னேற்றமான பாதை தெரியும் நாள். தொழிலை விரிவாக்கம் செய்வது, தொழில் சம்பந்தப்பட்ட சிறுதூர பயணம் மேற்கொள்வதென்று முயற்சிகள் பலிதமாகும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மிதுனராசி அன்பர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கூடிய யோக நரசிம்மர மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிகள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனா பயணமோட சந்திர பகவான் தனவரவை கொடுக்கிறார், பணவரவை கொடுக்கிறார், பண தட்டுப்பாட்டை நீக்குகிறார். நீண்ட நாட்களாக இருந்த பண தட்டுப்பாடு நீங்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய அஷ்டபுஜ பெருமாளை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.